அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறோமா மச்சிட்டேன். இப்போதைக்கு சிறப்பான வாழ்க்கை. நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறதா இருந்தீங்கன்னா, புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக நாங்களும் 1 lakh ஆகணுங்க. அதனால் பார்க்குற உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எங்கே இருக்கேன்னா, ஸ்டூடியோவில் இருக்கிறேன். இந்த பெயிண்டிங் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணலான்ட்டு சொல்லிட்டு போயிருக்கிறோம். அப்புறமா இன்னொரு ஃபோட்டோ ஃப்ரேம் போடுறதுக்காக நாங்கள் அங்கே போயிருந்தோம். எப்போயுமே சண்டேனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஆஃப்டர்நூன் கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். ஏன்னா சர்ச்சுக்கு போய்டுவோம். அதனால் சமைக்க டைம் இருக்காது. ஒரு மீல்ஸ் வாங்கினா எங்களுக்கு 2 பேருக்குமே சாப்பாடு போதுமான அளவுக்கு இருக்கும். இப்போ என்னென்னா, இந்த மீன் மட்டும் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் பொரித்தோம். அது தொட்டுக்க வச்சுட்டு கடையில் வாங்கின சாப்பாடை வச்சு இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த சாப்பாடு ஒன்று 100 ரூபா. அதில் பார்த்திங்கன்னா இந்த கேசரி எப்போவுமே சூப்பராக இருக்கும். நம்ம விலாகை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த மாம்பழம் எங்கேருந்து வந்துச்சுன்ட்டு கண்டிப்பாக தெரியும். இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, செம்ம ருசியாக இருந்துச்சு. சாம் சாப்பிட்டுட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க, அப்படியே மெய் மறந்துடுவார். என்ன இந்த மாம்பழம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு எங்களுக்கே அவ்வளோ ஆச்சரியம். செம்ம டேஸ்ட்னா டேஸ்ட்டு. இந்த வருஷத்தில் நாங்கள் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு மாம்பழம் சாப்பிட்டோம்னா இந்த மாம்பழம் தான். சண்டே நாங்கள் வீடியோவே எடுக்க மாட்டோம், ஆனால் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் ஏன் எடுக்கிறதா எனக்கும் தெரியல. சரி, ஓகே. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே செடியெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். அதை காட்ட போகிறேன். இது மெயினாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே காய வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நாங்கள் கிச்சன் டீப் க்ளீனிங் பண்ணிட்டு நானும் ஒரு 3 வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். அது பண்ணும்போது இந்த உட்டன் கபோர்டெல்லாம் தூக்கி இங்கே வைக்கணும்ல, அதுக்காக தான். அதுக்கு அடுத்தது நான் இப்போலாம் உட்காந்து ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாமே கொஞ்சம் ரேக்கெல்லாம் பார்க்குறேன். ரேக்கு அப்புறமா இந்த லைனாக இருக்குங்க 6 செல்ஃபு வச்ச மாதிரி ஒரு இது, அதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். அது ஃபோட்டோஸ் உங்களுக்கு போடுற பாருங்கள் சைடில். ஃப்ளிப்கார்ட்டில் 900 ரூபாய்க்கு இருக்குது. அமேசானில் அது எவ்வளோ இருக்குன்னா 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. மீஷோவில் 1300 ரூபா 4 பீஸு 1800 ரூபா கிட்ட விற்கிறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் கொஞ்சம் இந்த ஆர்கனைசர் பொருட்களெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது. தெரியல, இந்த வீட்டுக்கு ஏதாவது வாங்கி ஏதாவது கபோர்டு, நம்ம செவுரில் கபோர்டெல்லாம் அடித்தா தான் பொருளெல்லாம் வைக்க முடியும். ஏன்னா செல்ஃபு கிடையாது, சின்ன வீடில். அதனால் யோசிச்சுருக்கோம், பார்க்கலாம். சரி, இப்போதைக்கு நம்ம இதை அரேஞ்ச் பண்ணலாம். க்ளீன் பண்ணலான்ட்டு வெளியில் வந்த நேரத்துலேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. எங்களுக்கு எங்கள் அக்கா ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க ஸ்ரீலங்காவிலேருந்து. எங்கள் சித்ராக்கா, அவங்க ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. அவங்க நெக்ஸ்ட் வீக் இந்தியா வராங்க. அதனால் ஃபோன் பண்ணி பேசினாங்க, நான் வரேன் அப்படி சொல்லிவிட்டு. உனக்கு ஏதாவது வேணுமா க்ளோரி அதெல்லாம் கேட்டாங்க. நான் நைட்டியெல்லாம் வேணுக்கா அப்படி சொன்னேன். சித்தியோட ஃப்ரெண்டு அவங்க. அக்கா எப்போயுமே இந்தியா வரும்போது பார்ப்பாங்க எங்களை. அதனால் சரி வராங்க. அதனால் நாங்கள் வீடியோ கால் இப்போ தான் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த சாக்கடை அங்கே நிற்கிது, அதுக்காக சைன் வாங்க ஆண்டி வந்தாங்க, ஆங்கிலோனியன் ஆண்டி. அவங்கக்கிட்ட பேசி எனக்கு ஒரு 3 ஹவர், இப்போ ரொம்ப நேரம் பேசிவிட்டு இப்போ அவங்க போனாங்க. இப்போ தான் நான் ஃப்ரீயாக இருக்கிறேன். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இங்கே க்ளீன் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம். மொபைலில் சார்ஜர் இல்லை இப்போதைக்கு. இந்த லுக்கை பாருங்கள். நான் அடுத்தது இப்போ வேறு சேஞ்ச் பண்ணிவிடுவேன். அந்த சேஞ்சை நீங்கள் அப்புறமா பாருங்கள். பிஃபோர் ஆஃபர் எடுத்துக்கலாம். இதை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன்னா, நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அதுதான் சேஞ்ச் பண்ண போகிறேன். எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா சென்னையில் மழை பெய்யறதுனால சரியான காற்றடிக்குது. எல்லாமே வீரல் விட்டுச்சு. ஓடு ஃபிட் பண்ணியிருக்காங்களா, அந்த இடமே எல்லாமே வீரல் விட்டுச்சு. இப்படி தான் கெட்டுவாங்களா ஓடு வீடுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. ஓகே, நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். ஓகே. தமிழ்ச்செல்வி ஆண்டி திருச்சியிலேருந்து வரும், அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. இது இந்த ரேணிடி திருச்சியிலேருந்து ட்ராவல் பண்ணி சென்னையில் என்கிட்ட இருக்குது. பார்த்தீங்களா, 2 வருஷம், 2ம் அழகாக வளர்ந்துச்சு. இதுவும் ரேணிடி தான். இது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் என்னுடைய ஃப்ரெண்டு கொடுத்தாங்க இந்த செடி. ஊருக்கு போயிருந்தால அப்போ வாங்கிட்டு வந்தேன். இது ஆனால் இப்படி தொங்குது, மேலே வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்லாங்க. இது இன்னொரு செட்டு இருக்குல்ல, அழகா இருக்கு. மேலே வச்சிடலாமாம்மா பேசாம?
இப்போ எனக்கு பிடிங்க எனக்கு ஸ்டாண்ட் வேற உடஞ்சி போச்சு. இந்த ஸ்டாண்ட் எங்க தம்பி ஒருத்தவங்க கொடுக்கலாம்னு இருந்தோம். ஆனா அது ரொம்ப டேமேஜா துருப்பிடிச்சிருந்துச்சு. அதனால சாம் கொடுக்க வேண்டான்ட்டாங்க. நல்லா இல்லாத கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால ஸ்டாண்ட் அவங்ககிட்ட கொடுக்கல, ஜோஸ்வா கிட்ட. ஆனா நாங்களே வச்சுட்டோம். ஆனா அது இப்போ ஃபுல்லா துருப்பிடிச்சு போயிடுச்சு. மழையிலே கிடக்கல போயிடுச்சு. ஆனா அந்த அளவுக்கு இந்த ஸ்டாண்ட் ஒர்த்து கிடையாது. வேற என்னங்க வேற நல்லா செய்யும். ஆனா டோய் வேலை செய்ய 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதுக்கும் 10 நிமிஷம் வேலையை. காரணம் என்ன, சூஸ் பண்ணிட்டே இருக்கும். இதை வைக்கலாமா இதை வைக்கலாம், கரெக்டா சூஸ் பண்ணணும்னு நினைச்சே சூஸே பண்ணாது இருக்கும். நல்லா இருக்கும். சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதோட ஃபர்ஸ்ட் யோசனை தான் கடைசியா பண்ணோம். அதுக்கு ஃபர்ஸ்டே பண்ணிட்டு தான் டைம் மிச்சனா அது தோணாது. முட்டாள்லாம் அப்படிதான் இருக்கும். மோசஸ் தான் இது பேரு. மோசஸ்னா பைபிள்ல ஒரு மோசஸ் நினைச்சிருக்கு. அதுவாதான் இருக்கும். நான் போட்டா அதுல அப்படிதான் வருது கூகுள்ல மோசஸ். கூகுள் என் பேரு என்னமா சொல்லலாம், ரிகவன் சொல்லு. ரிகவன் அப்படி சொல்லு. ரிகவன்னா அது ராகவனுக்கு ரிகவன் சொல்லு. கொஞ்சம் கேப் விட்டு வைங்கம்மா. ஏதாவது உள்ள பூந்தா கூட தெரியாது. அதுதான் யோசிச்சுட்டே கேப் இருக்கு. பாருங்க. ஐயோ இது இங்க வைக்க கூடாதுன்னு நினைக்கிறேம்மா. வாசல்ல தட்டுப்படும். இல்ல படும், நல்லாவே படும். கேட்ல படும். ஓவரா வளர்ந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் பர்மிஷனே இல்லாம பூந்துட்டு இருக்கு. எல்லாரையும் சாகடிக்க வளர்ந்துட்டு இருக்கு. சிவப்பு கலர் பூ அது ஒரு இடத்துல இருந்தா போதும்னு நினைச்சா அது மட்டும் இஷ்டத்துக்கு அங்க வளருது. பூத்தா பரவாயில்ல, வச்சுக்கலாம். பிங்க் கலர்ல பூ பூக்கும். அதுல சூப்பர் பூக்குது. இது பூக்காது, வெளியே இருக்குது. அது மட்டும் தான் பூக்கும். அதனால அதுல இருந்து எல்லாரும் எடுக்கணும். ஏன்னா இதுவும் இருக்குது. அது பேர் என்னது, இந்த செடி பேர் என்னம்மா சொன்ன? ரணகளி. ரணகளி எதுக்கு நல்லதா? கிட்னி ஸ்டோனுக்கா? அரைச்சு சக்கரை நோய்க்கு, கிட்னிக்கு ஜூஸ் போட்டு குடிக்க வேண்டியதுதான். ஜூஸ் போட்டு குடிக்கணுமா? சாத்துக்குடி ஜூஸ் மாதிரியா? வேக வச்சு குடிக்கிறாங்க. ஜூஸ் இல்ல, சூப். இது நானே சரி நகட்டுங்க. நீ எப்படி சொல்ற? தூக்கி வைக்கணுமா? ஐயோ பாத்து இந்த மண்ணை எடுத்துக்கலான்னு இருக்கேன் நான். ஆண்டி வீடு கட்டு ரொம்ப நாள் ஆயிடும். அது மண்ணெல்லாம் எடுத்துக்கலாம். அது செடிதான் இல்லையே. யாருமே என்கிட்ட ஒரு பொருள் கொடுத்தா அவங்களுக்கு ரெட்டிப்பா தான் நான் கொடுப்பேன். அசுர வளர்ச்சி வளர்ந்துச்சு இந்த செடிங்கெல்லாம். நாங்க மட்டும்தான் அசுர வளர்ச்சியில முன்னேறாம இருக்கிறோம் சொல்றாரு சாமி. இதுங்க ரொம்ப அழகா பூ பூத்துட்டு சூப்பரா வளர்ந்துச்சுங்க கடகடன்னு. ஏன்னா இதுக்கு சொந்தக்காரங்க அங்க இருக்கிறாங்க. அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. அந்த வீடு மேல இருக்கு பாத்தீங்களா, அந்த வீட்டுக்காரங்க என்ன இவ்வளவு பூ பூக்குதுன்னாங்க. சாம் டெய்லியும் போய் பேசுவாரு, எங்க வீட்டுக்கு வந்துருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, பத்திரமா இருக்கணும், நல்லா பூ கொடுக்கணும், ஓகே அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ நாங்க ஸ்டாப் பண்ணிருக்கோம். ப்ரேயர் வேற பண்ணுவோம். ஐயோ சரியான செடி எங்க வீட்டை சுத்தி. இங்க ஒருத்தர் நிக்கிறாங்க. இவன் தான் அன்னைக்கு நைட்டு வந்தான் எங்க வீட்டுக்குள்ள. 2 மணிக்கு வந்து எங்க செடியெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டான். எப்படி உள்ள வந்தாதான் தெரியல. கேட்டு திறந்து விட்டாங்க போல அன்னைக்கு. ஒரு அடிக்கலாம் இல்ல, வீடியோல அது அப்படி தெரியுது. அடிக்கலாம் இல்ல. நாங்க பாருங்க இப்பதான் தெரியுது. அவன் எதிர் வீட்டுக்கு வந்து பழகிருக்கான். இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டி கொடுத்த செடி தான். தமிழ்ச்செல்வி ஆண்டி கொடுத்தது. எனக்கு கிட்டத்தட்ட ரேலிலி மட்டுமே திருநெல்வேலில இருந்து ஃப்ரெண்டும் கொடுத்தாங்க, ஆண்டியும் எடுத்துட்டு வந்தாங்க. ஆமா எதுல வச்சோம் ஞாபகம். ஆனா எனக்கு இது வந்து ஆண்டி கொடுத்ததுதான் நான் நினைக்கிறேன். கிழங்கு வந்து நட்டி வச்சோம், அது வளர்ந்துச்சு அழகா. ரேலிலி தான் ரொம்ப டிமாண்டா இருக்கு கிடைக்க. அது கூட சேர்ந்து சில நல்ல செடியும் வளருது. ஆனா அது பரவாயில்ல, அது எப்படியே வளர வச்சிடலாம். இது வளர வைக்கிறது கஷ்டம். எங்க சிஸ்டம் கான்வென்ட்ல ஒரு கலர் இருக்கு, கிழங்கு பர்குலர் சைடுல முளைச்சிருக்கு. ஐயோ என்ன அழகா இருக்குல்ல. இது எல்லாமே நீங்க அந்த நம்ம போயிருந்தோம் தெரியுமா மலர் கண்காட்சி, இவங்களுக்கெல்லாம் ஏசி போட்டு உள்ள வச்சிருக்காங்க. காஸ்ட்லி அதே லில்லி தான். யாருக்கா இப்பதான் லைட்டை மாத்தினாரு சாம். இவ்வளவு நேரம் எங்களுக்கு மூளை வேலை செய்யல. இது காட்டுறாங்களே. சரி இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னா பின்னாடி வந்து மல்லி செடியை வச்சு விட்டுற போறோம்.
ஆ இதுதான் 6 விளையாது 50 விளையாது சொல்லுவாங்க. அது மரம், அந்த மரத்தை கீழே வைக்கணும். நாங்க தொட்டியில வச்சிருக்கோம். சும்மா தொட்டியில வச்சு கொடுமைப்படுத்தினா இருக்கட்டும். அந்த குடும்பத்தோட வச்சுட்டாரு. மேல அந்த வெள்ளைப்பூ வந்து பாத்தீங்கன்னா தெரியும், அழகா பூத்திருக்கும். இது ஒரு கொம்பு எடுத்துட்டு வந்து நட்டி வச்சோம், வளர்ந்துச்சு. நைஸ்ல. இந்த செடி ரெண்டுமே அட்டாச் ஆயிருக்கு. இது என்னன்னா, நான் சும்மா ஷோக்காக அங்க இருக்கு பாத்தீங்களா அந்த கண்ணாடி கிளாஸ், அதுல போட்டு வச்சது. கண்ணாடி கிளாஸ் கீழே விழுந்துச்சு, ஆனா உடையவே இல்லை. ஆச்சரியமா இருக்கு. இது என்ன பண்ணேன்னா சும்மா ஷோக்காக கட் பண்ணி போட்டேன். ஆனா இதுவும் வளர்ந்துருக்கு, இதுவும் வளர்ந்துருக்கு. அப்படியே ரெண்டுமே உயிரோட அப்படியே சூப்பரா வளர்ந்துருக்கு, அட்டாச் ஆகி. வேறு இவ்வளவு விட்டுருக்கு. ஆச்சரியம் தான். அஞ்சு பேர் சேர்ந்து வைக்கல, 3 பேர் வச்சாங்க. 2 லேடிஸ், அப்புறம் அங்கிள் வயசானவர்ல. அவங்க ஒய்ஃபுக்கும் சப்போர்ட் பண்ணி இவ்வளவு செடி வைக்க விட்டுருக்காரு. அங்க கொஞ்சம் கேப் இருக்காமா? இல்ல, நாங்க இப்ப ஸ்னேக் பிளான்ட் எடுத்து வச்சிருக்கோம். வீட்டுக்குள்ள வைக்க போறோம், இண்டோர் பிளான்ட். அதனால ஸ்னேக் பிளான்ட் எடுத்து நாங்க பதிய போட்டுட்டு இருக்கோம். நான் வந்து மொபைல சார்ஜர் போட்டுட்டு அப்புறமா வீடியோ எடுக்கிறேன். அது வளரணும்ல. சரி, நான் சொல்றது கரெக்டா இல்லையா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நாங்க அப்புறமா உங்களுக்கு திரும்ப காட்டுறேன். சார்ஜர் போட்டுட்டு திரும்ப ஷூட் பண்ணுறேன். இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு போகிறேன். ஓரளவுக்கு நாங்கள் எல்லாம் செட் பண்ணிட்டோம். மழை வருது, மழை வருகிறது. குப்பை எடுக்கணும். ஆமாம்மா, மழை வருது. அச்சோ, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, மழை வர ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் உங்களுக்கு அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ குப்பையை மட்டும் எடுத்துட்டோன்னா மிச்சதெல்லாம் மண்ணு தான். முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிச்சு. இங்கே ஒரு லைன் இருக்கு, அப்படியே ஒரு லைன், அங்கே ஒரு லைன். இங்கே மட்டும் பண்ணலை, காலையில் பண்ணலான்னு. மழை வேறு தூரிட்டு இருக்கு, அதனால காலையில் பண்ணிக்கலாம்னு விட்டாச்சு. இது ஃபினிஷ். கை வண்ணமா? ஜோ கத்துது யார்? இவா இவா ஹார்ட் பாருங்க. பயங்கரமான லவ்லி பர்சன். இவாமா தான், ஒரே லவ் தான். நடுவில் கேபி இருக்கு, கிளாஸ்ல இருக்கு. சொல்லக்கூடாது. சொல்லு. வடிவேலு ஒரு படம், அதுல விஜய் இருப்பாரு. படம் காவலானா அப்ப பார்த்தது. என்ன படம் அது? காவலானா தெரியல, நீ என்னன்னு சொல்லு, அப்பதான் தெரியும். 2 அயன் பாக்ஸ் சூடு எரிஞ்சு போயிருக்கு, இன்னொரு அயன் பாக்ஸ் எங்க? அது மாதிரி சாம் ஒரு கேள்வி கேட்டாரு. எப்ப எழுதுச்சு தெரியவே இல்லையே அப்படின்னாரு சாம். சரி சொல்லு, ஏன் அப்படி சொன்ன? யாரு மார்க்கர் கொடுத்தா? அது அங்கிருந்து பாக்கும்போது மார்க்கர்ல எழுதுன இருந்துச்சு. அப்புறம் தான் இலையில எழுத்துக்கு எதுக்கு மார்க்கர், சும்மா கீர்னாலே வந்துடும். இதுதான் மார்க்கர். கல்லா என்னது அப்படின்னு நானு அழகா எழுதிருக்கா பாருங்க. அதான் கிரியேட்டர். சூப்பரா இருக்குல்ல ஹார்ட். சரி, வேலை முடிஞ்சிச்சுங்க, வீடியோ முடிஞ்சிச்சு. மார்க்கர் கேட்டிங்களா, அதுலதான் உங்க தங்கச்சிக்கு அப்படியே கூடிச்சு மார்க். வீடியோ முடிங்க மேடம். ஒரு அதிசயம் காட்டுறேன். இது பதியம் போட்டு வச்சிருக்கிறோம், அதாவது இது வளரணுமா? பூரா போகுது. பூரா இல்ல, அது மரவட்டை. நிறைய பூரா இருக்கு உள்ள. சரி, நீ எதுக்கு கூட்டு வந்தீங்க? பாருங்க, இல்ல மணி பிளான்ட்ல இருந்து இது நாங்க சும்மா ஒரு தொட்டி வச்சிருந்தேன், அதுல விழுந்து மணி பிளான்ட் ஃபுல்லா வளர்ந்துச்சு. கட் பண்ணி எடுக்கணும். சரிதா? அது பிரஷ் தான், பிரஷ் தான். சரிதா நான் சொல்றது? தெரியுது தெரியுது. பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்களிடம் இந்த விடைபெறுவது க்ளோரி ராக்வாட். பாய் பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்ப